லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கனவுகள் வந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்வப்ன சாஸ்திரத்தின்படி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவிற்குமே ஒரு குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்கும் என குறிப்பிடப்படுகிறது. அதில் சில கனவுகள்னால ஒருவரோட வாழ்க்கையில் நல்வழி பிறக்கும். எந்த கனவுகள்னால ஒருவருக்கு நேர்மறையான எதிர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், சில கனவுகள் மரணத்தை கூட முன்னறிவிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அத்தகைய 4 மோசமான கனவுகள் குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது உங்கள் கனவில் என்ன தடவர மாதிரியான கனவு, அதாவது சொப்பன சாஸ்திரத்தின்படி ஒருவரோட கனவில் எண்ணெய் தடவுவது போன்ற கனவை காண்பது ரொம்ப மோசமான கனவுங்க. எண்ணெய் தடவுவது போன்ற கனவுகள் நமக்கு தெரியாமலே நாம் பிரச்சனையை உருவாக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் தடவுவது போன்ற கனவு கண்டால் அந்த நபருக்கு உடல் நலம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், சிலருக்கு மரணத்திற்கும் சமமான வலியை கூட தர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதே மாதிரி ஒருவரோட கனவில் மரம் விழுகிறது போன்ற விஷயத்தை கண்டால் அது ரொம்ப மோசமான கனவாக கருதப்படுது. பொதுவாக இந்த அளவுக்கு பெரிய மரம் விழுகிறதோ அந்த அளவுக்கு சேதாரம் ஏற்படும். அதே போல் நம் கனவில் மரம் விழுவது போன்று பார்த்தால் விரைவில் நமக்கு பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இத்தகைய கனவுகள் நமக்கு மோசமாகவும் நம் மனதிற்கு தொந்தரவு தரக்கூடியதாகவும் அமையும். இந்த கனவை கண்டவங்க தங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி திருமணம் செய்வது போன்ற கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிஜ வாழ்க்கையில் யாரேனும் ஒரு தம்பதியினர் திருமணம் செய்து கொண்டால் அதை பார்ப்பது போல மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஆனால் கனவு சாஸ்திரத்தின்படி கனவுல யாரேனும் ஒருவர் திருமணம் செய்து கொள்வது போன்ற கனவில் வந்தால் அது சுபமானதாக கருதப்படுவதே இல்லைங்க. இந்த கனவுகள் அந்த நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதும், தன்னுடைய துணையோடு தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இது குறிக்கக்கூடியது. சரிங்க, இந்த மாதிரி கனவு வந்துருச்சு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த அண்ட சராசரமே இறைவனோட கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அப்படிங்கிறதுனால எப்படிப்பட்ட கனவு நீங்கள் கண்டாலும் உங்கள் மனதில் தேவையற்ற பயம் இருப்பின் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வருவது உத்தமம். இறைவனிடம் சரணடைந்து விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் மன வருத்தத்திலிருந்து வெளிவந்து விடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.